அப்பனே விநாயக பெருமானே மூட பொருளோனே முந்தி முந்தி விநாயகனே. போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்லி வந்து மடமேப்பிங் அப்படிங்கிற ஒரு பழைய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கிளென்சிங் பெல், அதாவது கிளென்சிங் பெல் அப்படிங்கிற ஒரு ஷீட் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாரு. அதை வாரத்துக்காக நம்ம வந்திருக்கோம். அந்த மடமேப்பிங் அப்படிங்கிறவங்க யார் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி. அவங்ககிட்ட நம்ம கதாநாயகி போகிறாங்க. நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த பூவை பார்த்து இதை பேசிகிட்டு இருக்காங்க. இதுமாரி பழைய காலம்லாம் மாறி போச்சு அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த ரெக்ஸ்லாபிஸை வந்து கொல்லப்பட்டதை பற்றியும் அப்புறம் இங்கே இருக்கிற அந்த பூவை பற்றியும் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த கதையை நம்ம சுருக்கி பார்த்தோம்னா இந்த கிளேஸ் லீஸ் அப்படிங்கிற அந்த பூ இருக்கு இல்லையா, இந்த பூக்களுக்கு வந்து இந்த மனிதனுடைய உணர்வை வந்து ஒரு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கும். அதை சுற்றி இருக்கிறவங்க வந்து என்னெல்லாம் உணர்றாங்க அப்படிங்கிறத வச்சு அதை வந்து நல்லா பூத்து மலர்றதோ இல்லைனா வந்து வாடி போகிறதோ வந்து அதில் இருக்காமா. இப்போ இருக்கிற பூலாம் வந்து நிறைய உதிர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ரெக்ஸ்லாபிஸ் வந்து இறந்த சோகம் வந்து இந்த இடத்த மொத்தமாக சூழ்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த பூ சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையை அங்கே இருக்கிற அந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா இந்த பூ நல்லா சந்தோஷமாக வந்துருக்குமாமா, நல்லா வந்து அப்படியே பூத்து அப்படியே பார்த்துக்கு அழகாக இருக்குமாமா. இல்லைன்னா வந்து இந்தமாதிரி இப்போ இந்த சோகமாக இருக்கவே வந்து இது உதிர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த உதிர்ந்து போன பூ தூக்கி ஓரமாக போட்டு எனக்கு இந்தமாதிரி கிளென்சிங் பெல் வேணும் அப்படின்ற பக்கம் தான் கேட்குறாங்க. கிளென்சிங் பெல்லா? அது வந்து எனக்கு என்கிட்ட தான் இருந்துச்சு, ஆனால் எங்கே வச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. வயசாகிடுச்சு இல்லையா. என்னோடய பழைய நண்பன் தான் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். நான் சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுது அவன் தான் அதை எனக்கு கொடுத்தான். ஆனால் வந்து அவன்கிட்ட ஒன்று சொன்னான், ஒரு வேளை இதை வந்து யாராவது அவன்கிட்ட கடனாக வந்து கேட்டாங்கன்னா நீ வந்து அவங்களுக்கு தரமாட்டெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்போ இருந்து பல வருஷம் கடந்து போயிடுச்சு. எத்தனை பேர் இது வரைக்கும் வந்து அதை கேட்டிருப்பாங்கன்ட்டு எனக்கே ஞாபகம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா நிறைய பேர் இதை வந்து அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க போல் இருக்கு. அடுத்து அவங்க சொல்கிறாங்க, சமீப காலமாக யாருமே இதை வந்து என்கிட்ட கடனாக வந்து வாங்குறதில்ல, அதனால் வந்து அதை எங்கே வச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே நம்ம கதாநாயகி அப்புறம் பையன் சொல்கிறாங்க, சரி அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களோட வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டு போங்க, நாங்களே தேடி எடுத்துக்கிறோம், உங்களுக்கு வேறு ஏதாவது வேலையில் உதவி வேணா கூட சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நம்ம கதாநாயகி பையன் சொல்கிறாங்க. அந்த பெல் வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, இங்கே தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே பையன் கேட்குறேன், நீங்கள் இங்கே தான் இப்போ உங்கள் வீடு இருக்கா? ஆனால் யூஜின் டெரஸில் வாழ்கிறதுக்கு எக்கச்சக்கமாக பணம் தேவைப்படுமே அப்படின்னு நம்ம பையன் சொல்கிறா. உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல வீடு வாங்குறதுக்கெல்லாம் என்கிட்ட காசு கிடையாது, என்னோட மொத்த வீடு எல்லாமே வந்து அந்த டீ பாட் அங்கே இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பையன் உடனே எப்படி ஒரு டீ பாத்திரத்தில் வந்து வீடு இருக்கும் அப்படின்னு அவன் கேட்குறா. நம்ம கதாநாயகி கொஞ்சம் புத்திசாலித்தனமா, ஓ அதில் உங்கள் வீட்டு சாவி வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இதை கேட்டவுடனே அவங்க அந்த பாட்டி அப்படின்னு சிரிச்சுட்டு, அப்படி இல்லை கண்ணுங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தேடுற அந்த பெல் அந்த டீ பாட்டுக்குள்ளே எங்கேயோ இருக்குது, நீங்கள் தேடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் தேடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி பாட்டி, ஏதோ பெரியவங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம அந்த டீ பாட்டுக்கிட்ட தானே நம்ம கதாநாயகி போகிறாங்க. அவங்க அந்த டீ பாட்டை தொட்ட உடனே ஏதோ ஒரு மந்திரம் நடக்குது, அதுக்குள்ளே ஏதோ வருது. கண்ணோடி கண்ணை தரத்துக்குள்ளே நம்ம கதாநாயகி அந்த டீ பாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்குது அந்த பாத்திரம், ஆனால் உள்ளே வந்து ரொம்ப பெரிய இடம் அது. இதுக்குள்ளேயே ஒரு நகரத்தையே கட்டலாம் போட்டிருக்கு, அவ்வளோ பெரிய இடம். நமக்கு அந்த கிளென்சிங் பெல் அப்படிங்கிற இடம் வந்து அப்படியே டேபிள் மேலேயே வச்சிருக்கு. அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்தோடனே இந்த பாட்டிமா வந்து கிடச்சிருச்சா, நான் வந்து வெளியே கூப்பிட்டுக்குவா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பையன் சரிங்கிறது உடனே நம்ம வெளியே கூப்பிட்டுக்கிறாங்க. வெளியே வந்து அந்த பாட்டி வந்து நம்மளை பார்த்து பரவாயில்லையே உடனே வந்துட்டு நம்ம கதாநாயகி பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு அடாப்டையா அப்படின்ட்டு நம்ம கதாநாயகி வந்து அவளை பார்த்து கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு வந்து அவங்க நான் அடாப்டை அப்படின்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, அது புரியாத மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பையனும் அதே சொல்கிறேன், எனக்கு வந்து புரியவே இல்லை அப்படின்னு மாதிரி அவளும் சொல்கிறா. அப்புறம் வந்து நீங்கள் எப்படி அந்த கிளென்சிங் பில்லை வந்து அவ்வளோ சுலபமாக எங்களுக்கு தரீங்க அப்படின்னு மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவன் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் நடந்த எல்லா கதையும் வந்து சொல்லிட்டு இதுமாதிரி ரெக்ஸ்லாப்ஸுக்கு வந்து அந்த விழா நடக்கணும், எப்படி நீ அதுக்காக தான் அந்த கிளென்சிங் பில் வந்து கேட்டு வந்திருப்பேன், எனக்கு தெரிஞ்சு என்னோட பழைய நண்பனே வந்து எல்லா பிரச்சனையும் அவனே பார்த்துக்குவான்னு நினைக்கிறேன், எல்லா பிரச்சனையும் அவனே கையில் எடுத்து பார்த்துக்கு போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவனுக்கு அந்த கிளென்சிங் பில்லை தரணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம கதாநாயகி, ஒருவேளை உங்களோட பழைய நண்பன் வந்து திருப்பி அந்த கிளென்சிங் பெல் வந்து உங்களுக்கு தரலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி அவன் தரலைன்னா நானே போய் அவங்க வீட்டுக்கு கதவை தட்டுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி போய் ஜாங்லியை பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க வந்து அவங்க பழைய நண்பன் அப்படின்ற மாதிரி ஜாங்லியை குறிப்பிடுறாங்க. அவனை வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்காக நேரம் இருந்துச்சுன்னா வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்து பேசிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறேன் பாட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நம்ம கதாநாயகி. இந்த கேமில் என்னங்க நிறைய அடாப்டே இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா இந்த பாட்டி வந்து இப்போ சப்போஸ் அவங்க அடாப்டே இல்லைன்னா நான் இல்லைன்னு உடனே சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இல்லைன்னு சொல்லலை ஆமான்னு சொல்லலை, அவங்களும் ஒரு அடாப்டே தான் நினைக்கிறேன். அந்த கிளென்சிங் பில் இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த சென்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறாங்க. ஜாங்கிலிக்கிட்டே சொல்கிறாங்க இந்தமாரி எடுத்துகிட்டு வந்துட்டு. அடுத்து வந்து இந்தமாரி இந்த பாட்டி சொன்னாங்க இல்லையா டீ குடிக்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஜாங்லி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சரியான நேரம் வந்து அதுக்கு வரும், வந்துச்சுன்னா அவன் அதுமாரி டீ போய் குடிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. சரி அடுத்த வேலை என்ன நம்ம பையன் வந்து கேட்குறா. அதுக்கு வந்து நம்ம பட்டை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பையன் வந்து பட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதுவும் சொல்லுது. பட்டம் வந்து நம்ம விளையாடுறதுக்காக வாங்கலை, பட்டத்தை வச்சு குழந்தைங்க விளையாடுவாங்க, அது கரெக்டு தான். அது மட்டும் இல்லாமல் லியோவோட இந்த சடங்கில் வந்து பட்டத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நான் வந்து இதை பற்றி உனக்கு அப்புறமா சொல்கிறேன், இப்போ பட்டம் வாங்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாரு. பட்டம் வாங்குற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. ஏற்கனவே அந்த ஜாங்கில் வந்து பட்டத்தை செய்ய சொல்லி ஏற்பாடு போட்டிருக்கு. அதனால் வந்து பாட்டி சொல்கிறாங்க, இந்த வகையான பட்டங்களை வந்து யாராவது ஒருத்தர் செய்ய சொல்லி ரொம்ப காலம் ஆணுச்சு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பழைய மாடல் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பட்டங்களை பற்றின சில டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அந்தளவுக்கு டீட்டெயிலாக நம்ம போவோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்தளவுக்கு டீட்டெயிலாக வேணா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.
முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இது வந்து புவியின் கடவுளுக்காக செய்கிறதுனால நான் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாங்லி வந்து ஒரு பட்டத்தை பார்த்து இந்த வந்து ஒரு மின் கடவுளை வந்து இது வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா வந்து இந்த 7 பட்டங்கள் மொத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த 7 தேசத்துடைய 7 கடவுள்களை குறிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட்டத்தெல்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்து அதுமாரி பணம் தரணும் இல்லையா? அந்த பணத்துக்காக வந்து ஜாங்லி வந்து அதாவது அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கதாநாயகி வந்து என்ன சொல்ல போகிறான், இப்பயாவது 10 பைசா எட்டு வந்திருக்கானான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு த்ரில்லர் சீன் மாரி போகும்போது கரெக்டாக சைல்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் வந்து ஏதோ காலாவதியான மருந்து சாப்பிட்டு கால் போகிற போகல நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கதாநாயகியும் ஜாங்லியும் இங்கே பார்த்து வரான். வந்து இந்த மாதிரி பணத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நான் தரேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பணத்தை தரான். காசை கொடுத்தோன்னா நம்ம கதாநாயகி அப்புறம் ஜாங்லி வந்து வரட்டாமாமேன்னு கிளம்பிடுறாங்க. இவன் வந்து வேணும்னே இவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவன் வந்திருப்பான் போட்டிருக்கு. ஏன்னா வந்து இவங்க கிட்ட ஏதாவது தகவலை வந்து கறக்க முடியுமான்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் எதை பற்றின தகவலை அவன் தெரிஞ்சுக்க நினைக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல, பார்ப்போம். அப்படியே போகிற வேலை ஒரு 3 பேரை பார்த்தா அவங்க 3 பேர் வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. இந்தமாரி இந்த யூஜின் டெரஸில் வந்து செய்ய வேண்டிய கொஞ்சம் மர வேலைகள் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து சில ஏதோ ஒரு பூச்சி ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு வரதுக்கு, இன்னும் சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக வந்து 3 பேர் வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. அதில் அவங்க வேறு எதுவும் முக்கியமாக பேசலை, நான் தான் இந்தமாரி ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கதாநாயகி வந்து தனியாக வந்துட்டாங்க. வந்து சைல்டை வந்து பார்க்குறாங்க. அவன் வந்து பார்த்தோன்னே சொல்கிறான், அவன் வந்து ஓகே எல்லா வேலையும் முடிஞ்சா, மீதி நான் கொடுத்த காசில் உன்ட்டு ஏதாவது மீதி இருந்துச்சுன்னா அது எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே பையமான் வந்து களத்தில் இறங்கி இந்தமாரி மிச்சம் மீதி கொடுத்து எங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறியா? பையமானுக்கு வந்து நீ அடுத்து இப்போ காசு தருவேன்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம கதாநாயகியோட முகம் வந்து செரி பழம் மாதிரி செவந்து போகுது. என்னடா பையன் இப்படி பண்ணிட்டேன்ட்டு. இதுக்கு சைல்டு வந்து என்ன சொல்கிறான்னா, சரி எனக்கு தேவையான தகவலை நீ எனக்கு கொடு, அதுக்காக வேணா இந்த நார்த்தர்ன் பேங்க்ல இந்த பணம்லாம் வைப்பாங்க இல்லையா ஒரு வால்ட், அதை வந்து அவன் திறந்து வச்சிடறானாமா ஒரு அரை மணி நேரத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் யாரும் வந்து அது கவனிக்காத மாதிரியும் அவன் பண்ணிடுறானா. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அரை மணி நேரத்தில் போய் நீ எவ்வளோ காசு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். உடனே நம்ம கதாநாயகி வந்து வாய் மூடு பையன், அவன் வந்து ஒரு ஃபெட்டிவி, அவன் வந்து என்னத்தை பற்றி உன்ட்டு கேட்பான்னு உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம சைல்டு வந்து கொஞ்சம் பொறு, நீ ஏன் இவ்வளோ அவசரப்படுற, ஏன் கொந்தளிக்காத, இப்போ என்ன ஆச்சு உனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க. கரெக்டாக அதே நேரத்தில் நம்ம ஜாங்லி வந்துடுறாரு. அவர் எதுவுமே வந்து எவர் லாஸ்டிங் இன்சென்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த சடங்கு வந்து பண்ணுறதுக்காக. இது அப்படியே தமிழில் பார்த்தோம்னா அது எப்பவுமே எரியிற ஒரு ஊதுபத்தி மாதிரியான ஒரு விஷயம். சரி இதுக்கு தமிழில் ஏதாவது பேர் இருக்குமான்னு பார்த்தா நித்திய தூபம் அப்படின்னு வந்துச்சு. இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜாங்லி வந்து இவனுங்க மூஞ்செல்லாம் பார்த்து ஏதோ கப்பல் முழுக்க மாதிரி உட்காந்துருக்கானுங்களே, ஏதாவது பிரச்சனையா பாடின்னு கேட்குறாரு. உடனே நம்ம சைல்டு வந்து இல்லை அப்படிலாம் எதுவும் பிரச்சனை இல்லை, 2 வெள்ளை காக்கா பறந்து போயிட்டு இருந்துச்சு, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம அந்த காக்கா எங்கே போச்சுன்னு பார்க்க போகிறேன் பாய் பான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி ஓடிறாரு. சைல்டு போனோடனே நம்ம கதாநாயகி ஜாங்லி வந்து பூ மருந்தகத்துக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப நல்ல மருந்தகமா. என்ன தேடி போகிறாங்கன்னா அந்த வத்தியை தேடி அவங்க போகிறாங்க. சைல்டு என்னென்ன விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க நினைக்கிறான், அந்த பூமி மருந்தகத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது, லொட்டு ரசிக்குன்ற இந்த எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.